கிளாஸில் வந்து 28 ஸ்டிச்சஸ் வரும். பேசிக்கில் வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். அட்வான்ஸில் வந்து 28 ஸ்டிச்சஸ். அது போக உங்களுக்கு ப்ளவுஸ் நாலேஜ், அதாவது ஒரு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணணும், அந்த டிசைனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது போக 6 டிப்ஸு, அதாவது டிப்ஸு என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள், உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணாலும் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இதில் என்னென்ன ஸ்டிச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் ஸ்டிச் டைப் 1 வித் டிசைன், அதாவது அதே இதில் செகண்டில் பட்டன் ஸ்டிச் டைப் 2 வித் டிசைன். தேர்ட் ட்ரிப்டு, அதாவது ட்ரிப் பட்டன் கோட். ஏற்கனவே பட்டன் கோட் பார்த்துருக்கோம். இதில் வந்து ட்ரிப்டு பட்டன் கோட் ஸ்டிச் வித் டிசைன். இதில் வந்து சேடட், அதாவது 2 கலர் கொடுப்போம் இல்லையா, அந்த 2 கலர் சேடட் கொடுக்குறது, ஒவ்வொரு இடத்துலையும் சேடட் கொடுக்குறது. அந்த ஸ்டிச்லாம் சேடட் பட்டன் கோட் ஸ்டிச் அண்ட் டிசைன். ஓகேவா? இது வந்து ஹாப்லோட் டைப் 1 அண்ட் டிசைன். இது ஹாப்லோட் டைப் 2 டிசைன். இது மேட் கில்லிங், ஒரு கில்லிங் கொடுக்குறதுக்கு வந்து அதாவது மேட் கில்லிங் கொடுப்போம் இல்லையா, அந்த தான் மேட் கில்லிங் ஸ்டிச் அண்ட் டிசைன். இது போக பட்டர்ஃப்ளை ஸ்டிச் 1 and 2 ரெண்டுமே இருக்குது. அது போக வேர்டு ஸ்டிச், அப்புறம் ஒய் ஸ்டிச், ஹேரிங் போல் ஸ்டிச். இது வந்து ஃபோன் ஸ்டிச், சுகர் பீட் அவுட்லைன் வித் டிசைன். அதாவது சுகர் பீடை வச்சு அவுட்லைன் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு டிசைனும் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது போக சுகர் பீட் லோடு யூசேஜ், அதாவது சுகர் பீட் லோடு யூ, அந்த ஸ்டிச்சு, சுகர் பீட் ஃபில்லிங் அண்ட் டிசைன், கட் பீட் அவுட்லைன், கட் பீட் லோடட், அதாவது எப்படி கட் பீட் அவுட்லைன் கொடுக்குறது, எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றது தனித்தனியாக பார்ப்போம். ஏன்னா கட் பீட் வச்சு ஒரு பில்லிங் எப்படி கொடுக்குறது, கட் பீட் பில்லிங் அண்ட் டிசைன், ஜமிக்கி அவுட்லைன், அதாவது ஜமிக்கி இருக்கு இல்லையா, ரவுண்டாக இருக்கும் ஜமிக்கி தெரியுங்களா, அந்த ஜமிக்கி வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, அதையே எப்படி அவுட்லைனாக கொடுக்குறது, ஜமிக்கி டைப் 2. அதாவது இது வந்து டைப் 1, டைப் 2 ஜமிக்கி வித் பீடும் ஜமிக்கி எப்படி மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் பார்ப்போம். இது போக ஸ்டோன் செயின், அதாவது செயின் ஏற்கனவே பேசிட்டு வந்து செயின் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து எப்படி செயினை வந்து லாக் பண்ணுறது, அதாவது ஊசிட்டையே தைக்கிறது, அது போக டிசைன் கொடுத்து எப்படி இதுலேயே தைக்கிறதுங்கிறதையும் இதில் வந்து எடுப்போம். இது போக ஸ்டோன் செயின் டைப் 2 அந்த கிளாஸ் இருக்குது. சக்கிலினா நல்லா பெருசாக இருக்கும், நம்ம துணியில் வச்ச மேலே தூக்கி வச்சுருக்கோம், அதை வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த இதை, அதாவது சக்கிலி ஸ்டிச் வித் லைன், அதை எப்படி ஒரு லைனாக கொண்டு வர்றது இதை பார்ப்போம். இது போக டிஃப்ரெண்ட் ஆஃப் செயின் வித் ஸ்டிச், அதாவது செயினையே டிஃப்ரெண்ட்டாக எப்படி தனித்தனியாக மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது போக டிஃப்ரெண்ட் டைப் பட்டர், அப்புறம் ப்ளவுஸ் நாலேஜ். ஒவ்வொரு ப்ளவுஸையும் நீங்கள் தைக்கையில் யோசிப்பீங்க, இது எவ்வளோ வாங்கலாமா, இது வாங்க வேண்டாமா அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கிளாஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் எப்படி வாங்கணுன்ற ஒரு ஐடியா நிறைய கிடைக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தான் நீங்கள் வைக்கிறது தான் ரேட்டுங்கிறதையும் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்காக ஒரே தான் ரேட் வைக்கக்கூடாது, என்ன ரேட் வைக்கணுன்றது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். அதாவது இந்த ஐடியா கிடைக்கும், நான் ப்ளவுஸ் நாலேஜ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சே நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ மென்ஷன் பண்ணி வாங்கலாம். ஓகேவா? இது போக ஆரி டிப்ஸ் இதில் வந்து நிறையவே கொடுப்பேன். உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணாலும் இடையில வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து அட்வான்ஸ் கிளாஸ். இந்த கிளாஸை வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் டைப் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.